இப்படி 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 எங்க நம்ம 2 பேர் போங்க. மெதுவா 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 அப்படியே விடுங்க. அப்படியே மெதுவா விடுங்க 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 நீ விடுங்க.
உள்ள போங்க உள்ள 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 போங்க உள்ள ஒரு நாள் போங்கப்பா போடு போங்கப்பா என்ன உள்ள போங்கண்ணே உள்ள போங்கண்ணே இந்த 2 பேர் போங்க போங்கண்ணே போங்க உள்ள போங்க. சத்யா கண்ணாடி காட்டு சாமி. ஆரம்பிக்க முடியும் ஆரம்பிச்சானியா சத்யா கண்ணாடி காட்டு. சத்யா சத்யா கண்ணாடி காட்டு. இப்ப பெண்கள் அப்படியே குழவு போடுங்க, ஆண்களை கைதட்டுங்க. இப்ப இந்த கருப்பசாமி கோழி சாப்ப காவு வாங்க போது எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் பண்ணுங்க. எல்லாரும் கைதட்டு முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க எல்லாரும் முன்னாடி பயப்படாம வாங்க. நம்ம சசிதே இருக்கேன் பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க. ஆண்கள்லாம் கைதட்டுங்க விசிலடிங்க. எல்லாரும் குழம்பு கை தட்டுங்க கை தட்டுங்க. எல்லாரும் குழம்புங்க கை தட்டு கை தட்டுங்க கை தட்டுங்க நல்லா கை தட்டுங்க நல்லா கை தட்டுங்க. அப்படியே அப்படியே சுத்தி காட்டுங்க அப்படியே சுத்துங்க சுத்துங்க. அருவாளை இறக்கி பிடிச்சு நிமித்தி பிடிங்க. கருமசாமி நிமித்தி பிடிங்க. அப்படியே சுத்தி காட்டுங்க சுத்துங்க. அப்படியே மெதுவா இறங்க. தூக்கு 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 அப்படியே தூக்கிடு. தூக்கு தூக்கி அப்படியே உள்ள கொண்டு வந்துருங்க உள்ள கொண்டு வந்துருங்க. உள்ள பார்த்து அந்த பைய எல்லாம் உட்காந்துருப்பா எல்லாம் வச்சுக்க. சத்யா கண்ணாடி நான் பிறந்தது மலையாளம் பாலமிலாமா மலகர் மலை பிறந்தது மலையாளமா மலையாளமா பிறந்தது மலையாளமா வாழுமினோ அழகர் மலை அழகர் மலையில விட்டி அழகர் மலையில விட்டி நான் ஓடி வரேன் 18ஆம் படி பெரிய கருப்பனாளா அழகர் மலை எல்லை விட்டு அழகர் மலை எல்லை விட்டு ஓடி வர பெரிய கருப்ப வெள்ளை குதிரை ஏறி நான் வீச்சருவா குதிரை ஏறி கருப்பா நான் வேறையான ஓடி வாரே 18ஆம் படி பெரிய கருப்பை வருகிறேன் நான் பிறந்த அதி மலையாளம் கருப்பு மலையாளம் மலையாளம் கருப்பு மலையாளம் அலுமிடம் அழகர் மலை கருப்பு அழகர் மலை ஓடி
சுக்கமிட்டு பாரிகளே அருந்தைகளே அழகு முறம் துங்க விட்டு ஏய் ஏய் ஆ ஏய் ஏய் ஆ ஏய் ஏய் ஆ காஹே 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 ஓடி வரா கையில் கொண்டு பதினெட்டபடி பெரிய கருப்பை 18 படி காவல்காரன் 18 படிக்க பதினெட்டு படிக்கு காவல் இருந்து கொண்டிருக்கக்கூடியவன். அப்படி இருந்தாலும் என்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் என்னை நாடி எப்படி வருவார்கள்? கருப்பா கருப்பா, என் குடும்பத்தில் கஷ்டப்பதிக்காம என்னுடைய குழந்தைகளுக்கு திருமண பாக்கியமில்லை, என்னுடைய குழந்தைகளுக்கு புத்திர பாக்கியமில்லை என்று நாடி வரக்கூடிய பக்தர்கள் எத்தனையோ பேர். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வரத்தனை வாரி 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 வழங்கி கொண்டிருக்கின்றேன். அது நிறைவேறிய பிறகு எனக்கு எந்த விதமான காவி கொடுப்பார்கள்? எப்படிப்பட்ட காவி கொடுப்பார்கள்? இந்த கருப்பனுக்கு மிகவும் பிடித்த காவி என்ன காவி என்றா ஆடு, கோழி, பச்சை மிளகு, பந்தி காவி, எருமை காவி என்று இப்படி காவிகள் குடித்தாலும் நான் குலதெய்வமாக விலகக்கூடிய மக்கள் எல்லாம் எனக்கு எப்படிப்பட்ட காவி கொடுப்பார்கள்? எப்படிப்பட்ட காவி என்றால் அதனா ஒரு சம வேலையிலே எனக்கு உதிர குட்டி அண்ணா காவியானா ஒரு சமே அண்ணா விலகிலே காவியடா
இப்படியெல்லாம் நட்டு சம வேளையிலே நல்ல குட்டி காவல் குடிக்கக்கூடியவன், ஒரு சம வேளையிலே உதர குட்டி காவல் குடிக்கக்கூடியவன். அப்படி இருந்தாலும் கூட இந்த கருப்பனை கண்டால், இந்த கருப்பனை கண்டால் ஆட்டாத பெய்ய மாட்டேன், ஓட்டாத பெய்யும் ஓட்டும். என்னை கண்டால் எப்படி மிரண்டு ஓடும். அண்ணனே, ஆடாத ஆடாத பேய்கள் எல்லாம் மாட்டி வைக்கக்கூடியவன் அந்த கருப்பன், ஓட்டாத பேய்களை ஓட்டி வைக்கக்கூடியவன் அந்த கருப்பன். அப்படி இருந்தாலும் நான் 18ஆம் படியிலே இரவு நேர வேட்டையை முடித்துவிட்டு அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருக்கும் நேரத்தை வார்த்தை என்னுடைய தம்பி கொள்ளிவிடைக்குள்ள சின்ன கருப்பன் எல்லை கருப்படும் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம், ஏது காரணம், இதோ அறிந்து வர வேண்டும். ஆகையினால் என்னுடைய தம்பி இருவரையும் அழைத்து புறப்படுகின்றேன். பார்க்கிறேன் எப்பொழுது தம்பியை. என்னுடைய தம்பி எல்லை காவல்காரனும் கொல்லிமலைக்குள்ள சின்ன கருப்பனும் என்னை நாடு எப்படி வருவார்கள் என்றால், அண்ணனா கொல்லிமலை கருப்பா எல்லாம் விட்டி கொல்லிமலை அண்ணனா எல்லாம் விட்டு எல்லை கருப்பனை எதிர்பார்க்கட்டேன். பார்க்கிறேன் தம்பியை. அடா எல்லை கருப்பா, ஓட்டோடு வர வேண்டும். அப்பனே மலையாளம் கருப்பா, மலையாளம் மலையாளம் அலுமேடும் மலை கருவா கொல்லி மலை மலையாளம் கருப்பு மலையாளம் அலுமிடும் கொல்லி மலை கருவா கொல்லி மலை மலையாளம் கருவா மலையாளம் அலுமிடும் மலை கருவா கொல்லி மலை காட்டா விட்டு குடி கண்டு ஓடி வார கருப்பா
ஏய் ஏய் ஆ ஆ குதிரை ஏறி கருப்பா குதிரை ஏறி குதி கண்டு ஓடி வர கருப்பா ஓடி வரா சந்தன கருப்பு, அந்த எல்ல கருப்பு, சங்கிலி கருப்பு, சடா கருப்பு, குத்திதி கருப்பு, சங்கிலி கருப்பு, 108 கருப்பு, கருப்பிலே 108 கருப்பாகப்பட்டது. வேட்டையாடி கொடுக்கும் தருணத்திலே எனது 12ஆம் படி பெருமையாகப்பட்டவர் தம்பி சினகருப்பு, தம்பி சந்தன கருப்பு என்று அழைத்திருக்கிறார். அண்ணர் பார்க்க வேண்டும். கருப்பு எப்படி பிறந்தது என்றால், அதாவது முன்புற காலத்திலே ராமாயணத்தில் லட்சுமணருக்கும் சீதா பிராட்டியருக்கும் லவன் குஜா என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள் ஒரே பெருசத்தை பிறந்தது. ராமலட்சுமர் என்பவர் அவர் அக்னியிலே மீண்டு அக்னியிலே பிறந்து அக்னியிலே மாண்டு மீண்டும் தப்பப்பிலே பிறந்து வந்தவர்தான் இந்த கருப்பு, 18ஆம் படி கருப்பு. அந்த கருப்பாகப்பட்டது இப்பொழுது என் அண்ணன் அழைத்திருக்கிறார். என்னவென்றால், கருப்பு வடிவம் பூந்தவரா, கிழக்கு ஊக பார்த்தவரா, கருப்பு வடிவம் பூந்தவரா, கிழக்கு ஊக பார்த்தவரா, கருப்பு கண்கள் கொண்டவரா, குறுக்கு மீச உள்ளவரா. கருப்பு வடிவம் பூந்தவனா, கிழக்கு மூகம் பார்த்தவனா, குதிரையிலே நிலையாடி வருபவனா.
இப்பொழுது என்னன்னாகப்பட்ட பார்க்க வேண்டும். மகசரானங்கள் செய்தனண்ணா எந்த நன்னா எந்த நன்னா ஆபத்து மகனே ஓட்டி வா. தென்பகுதி தெலுங்கு அவர் சீமை நாத்தமலையிலே குத்தாச்சு வெள்ளம் கோபுரகத்தில் மனதுக்கு ஓட்டி வா மகனே. இந்த அடுத்த வெள்ளமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அகட்ட தம்பி பெண்ணாகப்பட்டவன் என்ன ஆபத்து என்று அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்றால் இங்கு செல்ல வேண்டும் என்ற குல வழக்கு அப்படி வேட்டையாடி கொண்டு செல்ல வேண்டும். உண்மைதான் தம்பி. வேட்டைக்கான வெள்ளம் பாருங்க எடுத்து வருகிறேன். எப்படி எப்படி எடுத்து வருகிறேன் தடி எத்தனை எடுத்துமே ஓட்டி வாரேன். காட்டைகள் கூட்டம் கூட்டமாக ஓடுகிறது. காட்டைகள் சந்தனாவே செடியை கலந்து விட்டு சந்தனாவே சென்னாய முன்ன விடு சந்தனாவே செடியை கலந்து விட்டு சென்னாய முன்ன களத்துக்கள் நாயமனை விட்டு சென்னைய கள்ளத்தை சென்னாயம் பண்ணப்படும் பொழுது காட்டைகள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த காட்டைக்காக கண்ணி வைக்க வேண்டும். எப்படி காடைக்கு தான் கண்ணி வைப்போ
பார்வைக்காக வைத்த கண்ணி காட்டை வடபடுகளில் கரிகுருவை மாட்டியது உண்மைதான் தம்பி. இந்த கரிகுரி அவற்றை நம்ம தாயார பாதத்துக்கு காணிக்கைகள் செலுத்தி விட்டு அடுத்தபடியாக சிட்டுக்குதான் கண்ணி போய் செடியோரமா வைத்தம் கண்ணி கண்ணி சிட்டு விடக்குட்டிகள் என்ன பண்ணிருக்கிறது பார்க்க பொழுது பட்டிருக்கிறது. ஒரு சிறு குரு மாட்டி இருக்கிறது. என்ன சொல்கிறாய் தம்பி? என்ன ஆச்சரியம்! இந்த கருப்பசாமி வேட்டைக்கு சென்றால் வேங்க கூட தப்பாது, வேங்கை கூட தப்பாது. இன்று வேட்டையில் மாடுபட்ட விழுந்து கொண்டிருக்கிறது. அம்மா இருந்தாலும் பறவைக்காக வைத்தாலும் மாடுபட்ட விழுந்து கொண்டிருக்கிறது. மிருகங்களுக்காக வைக்க வேண்டும். உண்மைதான் தம்பி. எப்படி எப்படி வைக்க வேண்டும்? ஆச்சரியம்! மாண்டுக்காக கண்ணி வைக்கப்படுது. வைக்க ஒரு வெள்ள மேலாகப்பட்டதை துள்ளி குதித்து ஓடி என்ன கிளப்பு? ஓடுது போறா வெள்ள முயலாகப்பட்டதை துள்ளி குதித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வெள்ள முயல் எப்படி சென்று விடுகிறது பார்த்தாயா? என்னை தொட்டுப்பார், என்னை தொட்டுப்பார் என்று சபதம் விட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மைதான். எப்படி செல்லுது? துள்ளி 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 ஓடுமா முயல் ஒன்றி முயல்வோட நாமோட ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த வெள்ள மயிலாகப்பட்டது சங்கம் புதற்குள்ள நுழைந்து விட்டது. உண்மைதான் தம்பி. சங்கம் புதரை நீ ஒருவருமாக நின்று நான் ஒருவருமாக நின்று சங்கம் பெற கலைத்து இந்த வெள்ள மயிலாகப்பட்டதை ஈட்டியால குத்தி பிடித்து வர வேண்டும். புறப்படும் போலாம் உலகத்திற்கு போகலாம். நாமல் வரும் வழியில் ஏராளமான மக்கள் நம்ம தரிசனத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் சிரமங்கள் பேய் வச்சு அந்த பில்லி சொன்னை வேண்டான தெய்வம் காத்து கருப்பு எதுவாக அந்த குடும்பத்தில் அண்டி இருந்தாலும் அனைத்தையும் விலக்கி விட்டு அதன் பிறகு அந்த வெள்ளமையில் அன்பு அறிய வேண்டும். பிறப்பிடங்கள் போல உலகத்திற்கே அப்படி உங்களுக்காக கொஞ்சம் நேரம் வாங்க. எல்லாரும் நெத்திரி திண்ணூறு இருக்கணும். ஒருத்தர் வாங்கிட்டு வர திண்ணூறு வாங்கி வைக்காதீங்க. அவங்கவுங்க கையில் வந்து திண்ணூறு வாங்கி வச்சுக்கோங்க. காணிக்கு போடணும்பது கட்டாயம் இல்லை. அப்படி காணிக்க போடணும்டா உங்கள் பெயரை சொல்லலாம். பெயரை சொல்லி வாழ்த்து அந்த பெரிய அருள் சின்ன ஐதீகம். அப்படி எந்திரிச்சுவாங்க. எல்லா நேரத்திலும் திண்ணூறு இருக்கணும். காணிக்கு இல்லையே நேரத்தில் கருப்பசாமி கையில் வந்து விபத்து பெற்று சென்றீர்களாம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் என்றையோடு விலகும் என்பதை ஐதீகம். எந்திரிச்சுவாங்க. யாருக்கும் வெக்கப்படாதீங்க. எந்திரிச்சுவாங்க. போகல எல்லா நேரத்திலும் நம்ம ஊர் சேனம், நம்ம ஆளுங்க, நம்ம சாமி. எந்திரிச்சுவாங்க. அந்த மனசில் வச்சுட்டு எந்திரிச்சுவாங்க. பார்க்கலாம். எந்திரிச்சுவாங்கம்மா. திருநீர் வாங்கிட்டு அப்படியே உட்காருங்கலாம். இன்னும் நாடகம் இருக்கு. அப்படியே பக்கத்துல டீ குடிப்பேன் பாருங்க. அது முதல்ல டீ குடிக்க மாட்டேன், அப்புறம் தான் டீ குடிப்பேன். சாமி அழைக்கிறது இருக்கு. உள்ள எடுத்து கொடுங்க மாப்பிள்ள. உட்காருங்க அப்படியே. அவங்களுக்கு கொடுங்க எல்லாம். என்ன இருக்குதுனாக்க இப்போ வந்தனாலயா
இந்த பெரிய கருப்ப சின்ன கருப்பையுடன் திருநெல்வேலி சென்ற அனைத்து மக்களும் இந்த பெரிய கருப்ப அருளை பெற்று சின்ன கருப்ப பூல பெற்று சந்திர கருப்போட அருளை பெற்று இந்த ஊரில் வாழக்கூடிய மாரியம்மோட அருளை பெற்று அந்த குடும்பத்தில் நோய் நொடி நீங்கள் 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற கலை குடும்பத்தை சார்பாக நன்றி கடந்த வணக்கம்.